ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து சேலம் போனோம். நம்ம வண்டியில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுக்காக. அது என்ன கம்ப்ளைண்ட்டு என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருந்தேன் பார்ட் 1 வீடியோவில். அதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக போனோம், அது நமக்கு ரெடி ஆச்சா இல்லை ஏதாவது மாற்றினாங்களா என்னங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துட்டு ஆமாங்க ஒர்க் ஆகலை ரீஜன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க நானும் அதாங்க ஒர்க் ஆகலை, கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கன்னு. அதை பண்ணிக்கலாங்க, ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. என்னை ஒரு முன்னாடி ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கூப்பிட்றோம் ஏதாவதுனா அப்படின்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் ஆஃபீஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. உங்களோட ஐடி எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐடி அவங்க மொபைலில் லாகின் பண்ணிட்டு கொடுத்துட்டுனாலும் அவங்க லாகின் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் இதெல்லாம் கழட்டிகிட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு என்ன ஏதாவது பிரச்சனைங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே சும்மா ஏதாவது செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க, அதை செக் பண்ணுறது தான் கழட்டிகிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பேட்டரியோட சீரியல் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த சீரியல் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி. சரி அதனால் கழட்டிகிட்டு இருக்கேன். கழட்டும் போது அந்த செக் பண்ண சொன்னாங்க ஓவராலாக. அதையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. செக் பண்ணிட்டு நான் உங்களோட லாகின் ஐடி வச்சு நாங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கோம். மேக்ஸிமம் இது எந்த பிரச்சனையும் இல்லை, சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இருக்க மாதிரி தான் சொல்லி டெக்னிக்கல் டீம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை ரெடியாக இருங்க அப்படின்ட்டாங்க. சரிங்க அப்படின்னாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராலாம் இருக்குது, அதனால் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு வந்துட்டேங்க. அப்புறம் வண்டி நீங்கள் டெலிவரி எடுத்துக்கோங்கன்னாங்க. என்னங்க வண்டி ரெடி ஆகிடுச்சாங்க, கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சாங்க, என்னங்க பிரச்சனைன்னு கேட்டேன். அவங்க இருந்துக்கிட்டு வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாம் நல்லாயிருக்கு, சாஃப்ட்வேர் பிரச்சனை தான், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு மெயில் போட்டிருக்கு, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு மீட்டர்லேயே காட்டும், பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் இன்ஸ்டாலிங்னு சொல்லிட்டு வருங்க, அவ்வளோதான், மற்றபடி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் நான் வீட்டுக்கு சேர்ற வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே ஆகலை. ஆப்குள்ளே போய் பார்த்தேன். ஆப்குள்ளே போய் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை இந்த மாதிரி தான் காட்டுது, அண்டர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு தான் காட்டுது. மற்றபடி அதில் இப்போ எதுவுமே ஆப்பில் யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா என் ஐடி ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்குது. என்னால் எதுவுமே அதில் ஆப்பில் கண்ட்ரோலே பண்ண முடியல, செட்டிங்ஸ் மாற்ற முடியல. ஒருவேளை நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரீஜன் ஒர்க் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சாஃப்ட்வேர் அப்டேட் என்ன மாதிரி ஆயிருக்கு, அதனோட வெர்ஷன் ஏதாவது மாறி இருக்கா, இல்லை அதே ரீபூட் ஆச்சா, என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளும் வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம். டோட்டலாக பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. டோட்டல் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1251 கிலோமீட்ரு. அதாவது ஈகோ மோடில் 100%க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 181 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்குதுங்க. ஜென் 3 மாடல் S1Xல். அவங்க சொன்ன 242 கிலோமீட்டர் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க, அதுதான் உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.